அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுன்னா கொஞ்சம் ரிப்ளை வந்துட்டாங்க இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி chatல மெசேஜ் ஒன்று போடுங்க. எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா பேசுறது? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பாடத்துள்ள போவோம். இந்த கிளாஸ் வந்து இப்போ ஓகே, நான் பேசுறது இப்ப கிளியரா கேக்குதா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பிப்போம். அப்ப கிளியரா கேக்குதுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிக்கிறீங்க. இந்த இந்த செஷன்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் நான் பார்க்க போறோம்ன்றத தான் இந்த இதுல போட்டிக்கிறோம். முதலாவது வந்து எங்களோட அகாடமியை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் அஸ், ஒரு சின்ன நாலேஜ் ஒன்று எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக போட்டிக்கிறோம். அதே போல எங்களோட விஷன் அண்ட் மிஷன், எங்களோட நோக்கம் என்ன, இது ஆரம்பிச்சதன் நோக்கம் என்ன, அதுக்கான என்ன முயற்சி செய்யறோம்ன்ற சப்ஜெக்டில் போட்டிக்கிறோம். அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ், கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ், கிழமையில எத்தனை நாள் நடக்கும், அட சார்ஜஸ் எப்படி, அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் மக்தப் சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அஹ், சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பின்னால் வரும் மக்தப் சிலபஸ். அதே போல் எங்களோட அவர் சேவிசஸ், எங்களோட என்னென்ன சேவிஸ் ஈக்கி, வேற என்ன சேவிசஸ் ஈக்கின்றதை சொல்லுவோம். அதே போல் வட் வி ஆஃபர், நான் என்ன ஆஃபர் பண்ணுறோம், அடுத்த எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ஸ், கண்டக்ட் இன்ஃபோ. கிளாஸஸ் முடிஞ்ச பின்னால் உங்களுக்கு மேலதிகமான டவுட்ஸ் இருந்தால் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அபவுட் அஸ், எல்லாருக்கும் ஸ்க்ரீன் கிளியராக விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஹைர். இப்போ வந்து எல்லாரும் இந்த கிளாஸுக்கு வாம் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். இது ஆற கிளாஸ் டீட்டெயில்ஸில் வந்து இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் வீட்டில் இருந்து கொண்டு அழகான முறையில் குர்ஆன் எப்படி படிக்கிறது, ஷெட்யூல் எப்படி, டைம் எப்படி, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி அதை டீச் பண்ணுறது யாரு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மொல்லிமாக்கல், அதுக்குன்னு ட்ரைனிங் போனவங்களை வச்சு தான் டீச்சர்ஸ் நாங்கள் டீச் பண்ணுறோம். மொல்லிமாக்கல் தான் டீச் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் உங்களுக்கு எதுவும் ஸ்க்ரீனில் எதுவும் விளங்குது இல்லைன்னு சொன்னால் மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் செக் பண்ணுறேன். சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த கன்ஸ் அகாடமி வந்து May 20, 2024 போன வருஷம் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஜஸ்ட் 15 ஸ்டூடெண்ட்ஸ், 15 பேரை கொண்டு வீட்டில் ஃபிசிக்கலான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஜஸ்ட் குர்ஆன் கிளாஸாக தான் ஸ்டார்ட் பண்ணினோம். அப்போ வந்து அதுக்கு பின்னால் ஃபிசிக்கலாக எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதே போல் டைட் ஷெட்யூல் அளிக்கும், வீட்லேருந்து அனுப்பிக்கொள்ள வசதி இல்லை, அப்படின்னு நிறைய இஷ்யூனால வந்து அஹ், நான் என்னோட பிளாட்ஃபார்ம் பெருசாக்கி ஆன்லைன் கிளாஸஸ் லேடிஸ் கிட்ஸுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் மாதிரி செஞ்சோம். அதே போல் ஷார்ட் கோர்சஸ் 1 month தஜ்வீத் கிளாஸ்ன்னு சொல்லி அதையும் கண்டக்ட் பண்ணினோம். அதில் 2-3 பேஜஸ் அவுட் ஆகிட்டாங்க. அதே போல் 2024 லாஸ்ட் இயர் நவம்பரில் ஓல் ஐலாண்ட் கிராத் காம்படிஷன் வச்சோம். மேபி இதில் உள்ளவங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மோர் தென் 500 பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அப்போ வந்து அதுலேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாருக்கும் மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அதுவும் பெருசாக செஞ்சோம் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் குரூப் கிளாஸஸ், இண்டிவிஜுவல் கிளாஸஸ்ன்னு சொல்லி ஃபாரின் பிள்ளைகளும் இங்கே படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஹைர். இது வந்து எங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் உண்டு.
அதுக்கு பின்னால அவ விஷன் இது என்னத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, என்ன நோக்கம்ன்றது தான். முதலாவது சொல்லுவாங்க இஸ்லாத்துலயும், முதலாவது வந்து அந்நியா மஹல்லுஹல் கல்ப், நாம நியத்து வைக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல அமலை செஞ்சாலும் ஒரு நல்ல வேலையை செஞ்சாலும் அவரோட நோக்கம் வந்து மக்கள் பார்க்கணுன்றதுக்காக இருந்தா அல்லாஹ் கியாமத் நாள்ல சொல்லுவான், நீங்க அவங்கக்கிட்ட வைத்து நன்மை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பிக்கிற நேரம் அதோட நோக்கம் வந்து அது ஆக முக்கியம். ஏன்னா அல்லாஹ் வந்து உள்ளத்தை தான் பார்க்கிறான், இவனோட செயல்களை பார்க்கறது இல்ல, உள்ளத்தை தான் பார்க்கிறான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல இது ஆரம்பிச்சத நோக்கம் என்ன, நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா உலகம் முழுக்க, நொட் ஓன்லி ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கால மட்டும் இல்லை, உலகம் முழுக்க குர்ஆன்ட இதை பரப்பணும். அதே போல வந்து ஒவ்வொருத்தருட உள்ளத்துலயும் குர்ஆன்ட ஒளிய பரவ செய்யறது, எல்லாருக்கும் அந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கறது. அதே போல மாஷா அல்லான்னு சொல்லி சில சில நாடுகள்ல இன்னும் புள்ளைகள் வந்து ஓதி கொண்டிருக்கிறாங்க. இது ஒன்லைன்றதுனால வந்து எங்கிருந்தும் ஓதிக்கொள்ளலாம். குர்ஆனுக்கான எக்ஸஸை கொடுக்குறோம். அதான் என்னோட நோக்கம். உலகம் முழுக்க எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா மாணவர்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து குர்ஆன்ட இதை நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம், சான்ஸை. குர்ஆனை வீட்டிலேருந்து படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, என்னோட கிளாஸ் டீட்டெயில்ஸ், கிளாஸ் எப்படி எந்த மாதிரி நடக்கும், அஹ் யாரும் இந்த இதுலேருந்து லெஃப்ட் ஆகவானம். ஏன்னு சொன்னால் இந்த கிளாஸ்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச பின்னால இதே சேம் லிங்க்ல வந்து மூலியமா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாஸை பிகின் பண்ணி வச்சுவாங்க, ஆரம்பிச்சு வைப்பாங்க. அதில் வந்து அந்த கிளாஸ் முடிஞ்ச பின்னால் உங்களுக்கு டைம் ஒன்று தருவோம், 1 வீக் மாதிரி. அந்த 1 வீக்குள்ளுக்கு வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை செஞ்சு கொண்டீங்கன்னா அதுக்கு பின்னால் கிளாஸில் என்ரோல் ஆகலாம். அதனால யாரும் லீவ் ஆக வேணும். ஃபுல்லாக கிளாஸில் இருந்துட்டு அதுக்கு பின்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகிட்டு பூர்த்தியான பிரயோசனத்தை எடுத்துகிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். கிளாஸ் டீட்டெயில்ஸ் எப்படின்னு சொன்னால் மண்டே டு தேர்ஸ்டே 4 டேஸ், கிழமையில 4 நாட்கள் பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். 4 டேஸ் வல 2 டைம் ஷெடியூலிக்கு 6:40 PM டு 7:40, 1 hour மாதிரி நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 7:30 டு 8:30. இப்போ இதில் மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால் ஏஜ் கேட்டகரி. ஏன்னா சிலவங்க கேட்குறாங்க 3+ ஜாயின் பண்ணேலுமான்னு சொல்லி. 3+ன்னு சொல்கிற நேரம் அவங்க ஆகவே சின்னவங்க, அது கொஞ்சம் விளையாட்டு தன்மை உள்ள பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. அதனால என்னோட ஏஜ் கேட்டகரி வந்து 4 to 11, இப்போ 4 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் தான். இது குரூப் கிளாஸ்ட ஷெடியூலை சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு இன்கேஸ் 12 வயசு புள்ளி ஒன்று இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால் எங்களுக்கு 1-to-1 இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் கிளாஸஸில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அதே போல் இது யார் செய்கிறாங்கன்னு சொன்னால், இது என்னோட சிலபஸை பற்றின பின்னால் ஒரு ஸ்லைட் ஒன்று வரும். இது மக்தப்னு சொல்றது இதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பள்ளிகள்ல மாத்திரம் தான் நடந்து கொண்டு இருந்துச்சு. பள்ளிகள்ல அதுக்குன்னு சொல்லி ஒரு இது ஜம்மியத்துல் உலமாவோட சிலபஸ் நான் அடுத்த இதுல சொல்றேன். இதுல வந்து ஜம்மியத்துல் உலமான்னு சொல்ற நேரம் அவங்க எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கால முக்கியமான உலமாக்கள் எல்லாரும் அது சேர்ந்த ஒரு கூட்டம். ஓல் சீலோன் ஜம்மியத்துல் உலமான்றது அதுதான். இப்ப அவங்களோட சிலபஸ் தான் மக்தப்னு சொல்றது. இது இவங்க ஏன் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, எங்களை எல்லாருக்கும் மதரசாக்கு போய்த்து 6-7 வருஷம் ஓதி அப்படி ஓதக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. அப்ப ஒரு கொமன் மேன் சாதாரண ஒரு மனுஷன் வந்து சின்ன வயசுலேருந்து பெருசாகிற நேரம் அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கி அஹ், ஒரு சிலபஸ் ஒன்று செஞ்சது தான் மக்தப்னு சொல்றது. இப்போ இதை டீச் பண்றதுக்குன்னு ட்ரைனிங் ஒன்று வச்சாங்க, மக்தப் ட்ரைனிங்னு சொல்லி. இதை எப்படி ஹவு டு டீச், எப்படி டீச் பண்றது, அதுக்கு ட்ரைனிங் போய்த்து தங்கி படிச்சு அதுக்கு பின்னால மக்தப் கிளாஸஸ் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மூலியமாக்களை வச்சு தான் நாங்கள் இந்த கிளாஸை வந்து கண்டக்ட் பண்றோம். ஏன்டா இதை சிலபஸை படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இப்போ இதுல என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னு சொன்னா இது அத குர்ஆன் கிளாஸஸ் மாதிரி இல்லை. பாடத்துக்கு வந்து குர்ஆனை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை திருத்தி அப்படி அனுப்புற மாதிரி குர்ஆன் கிளாஸ் இல்லை. ஏன்னு சொன்னா இதுல வந்து நொட் ஓன்லி குர்ஆன், ஹதீஸ், அக்கீதா,
அக்கீதா ஏன்னா நம்பிக்கை கோட்பாடு நிறைய நிறைய பேருக்கு வந்து அஹ், சின்ன பிள்ளைகள் தானே அவங்களுக்கு சின்னத்துலேருந்து அந்த ஊட்டி வளர்க்கப்படணும். தமிழ்ல சொல்ற மாதிரி ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு கேட்குற மாதிரி சின்னத்திலிருந்தே சின்ன வயதிலிருந்து வந்து நல்ல விஷயங்களை ஊட்டப்படணும். அதுல வந்து ஹதீஸ், அஹ், நபியமான ஹதீஸ்கள், அக்கீதா சம்பந்தமான நம்பிக்கை கோட்பாடு, அது அடுத்த அரபிக் லாங்குவேஜ், இஸ்லாமிக் ரூல்ஸ், இஸ்லாமிக் முக்கியமான சில சில சட்டங்கள் அந்த வயசு ஏஜுக்கு ஏத்த மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. நான் பேசுறது என்ன சரி கனெக்ஷன் இஷ்யூன்னு சொன்னா கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. அடுத்தது வந்து இதுல 10 புக்ஸ் ஈகி, 10 புக் ஈகி. ஈச் புக் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு புக், ஒவ்வொரு. பேசுறது கிளியர் இல்லையா? இப்ப கேக்குதா? ஓகேயா? இப்போ ஓகே தானே? சரி, ஓகே. அதே போல வந்து இதுல மக்தப் சிலபஸ்ல 10 புக்ஸ் 10 கிதாப். இப்ப 10 புக்ஸையுமே படிச்சான்னு சொன்னா அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கிதாப்னு மாதிரி தான் அவங்க லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதுல முக்கியமா வந்து ஒரு 2 இயர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2, ஒன்னாம் கிதாப் ரெண்டாம் கிதாப், இது ரெண்டு கிதாபை படிச்சாலே போதும். முக்கியமான நாலேஜ், போதுமான அளவு நாலேஜ் சின்னவங்களுக்கு பூர்த்தியான நாலேஜ் கிடைச்சிடும். குர்ஆனை நல்ல முறையில் பார்த்து தஜ்வீதோடு அழகான முறையில் ஓதுவாங்க. அது இல்லாம நிறைய ஹதீஸ்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க. நிறைய துவாக்கள் பாடமாக்கிப்பாங்க. அரபுல சில சில சொற்கள் பாடமாக்கிப்பாங்க. அதே போல அக்கீதா சம்பந்தமான விஷயங்கள் படிச்சுப்பாங்க. ஆல் இன் ஒன் எல்லா விஷயங்களும் கவர் பண்ணப்படும். அதான் மஹாரிஃபுல் வஹீன்னு சொல்றத நான் போட்டோ போட்டிக்கிறேன். இது ஃபெஸ்ட்டுக்குள்ளது வந்து மக்தப் தமிழ் மீடியம் கிதாப். இங்கால இங்கிலீஷ் மீடியம் கிதாப் ஈகி. அதே போல சிங்கள மீடியம் கிதாபும் ஈகி. எல்லா மீடியத்திலையும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நான் சொன்ன குர்ஆன் ஆயிக்கட்டும், ஹதீஸ் ஆயிக்கட்டும், அக்கீதா ஆயிக்கட்டும், எல்லா எல்லா இதுலயும் ஒவ்வொரு போட்டோ போட்டிக்கிறேன். அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர் இதுல பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து போட்டிக்கு ஹதீஸ். ஹதீஸ்ல அஹ், ஹதீஸ் வந்து அதுக்கு பின்னால பார்ட் 2ன்னு சொல்லி துவாக்கள்னு போட்டிக்கிறாங்க. பிஸ்மில்லா, இந்த நேம் ஆஃப் அல்லா, பிஸ்மில்லா உலவ ஆஹிர துவாக்கள் கொஞ்சம் போட்டிக்கிறாங்க. அடுத்தது வந்து அகாயித் அஹ்காம் ரெண்டும். அகாயிதுன்னு சொன்னா நம்பிக்கை கோட்பாடு, அஹ்காம்னா சட்டங்கள். அதுல பாருங்க என்னோட கலிமா முதலாவது கலிமா தையிபான்னு சொல்லி போட்டு போட்டிக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. லெசன் 2ன்னு சொல்லி லெசன் 3 லெசன் 4 அப்படின்னு சொல்லி ஓர்டருக்கு வரும். அரபிக் லாங்குவேஜ் போட்டிக்கிறான். அதுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களுக்கு என்னென்ன சொல்லி அவன் சொற்கள் போட்டிக்கிறான். சில எழுத்து அதே போல எழுத பழக்கிறது எல்லா சப்ஜெக்டிலும் வரும். நான் சிலதுல தான் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அல் குர்ஆன். அல் குர்ஆன் குர்ஆனுக்கு தான் மெயினான ஃபோக்கஸ் கொடுக்கப்படும். குர்ஆன்ல கொஞ்சம் கூடுதலான நேரம் ஓதி தருவாங்க. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா குரூப் கிளாஸா இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில உங்களோட பாடங்களை கேட்டு ஒவ்வொரு மாசமும் எக்ஸாம் நடக்கும். ஓதி கொடுத்ததுல எக்ஸாம் சும்மா சொல்லி கொடுத்துட்டு போறது இல்ல. ஆல்ரெடி நாங்க ஒரு பெச் செஞ்சு கொண்டு இருக்கிறன்றதுனால தான் நான் சொல்றேன். இப்ப அவங்களுக்கும் சென்ற மாதம் கூட எக்ஸாம் செஞ்சாங்க. லாஸ்ட் மந்த் எக்ஸாம் செஞ்சாங்க. அப்ப ஒவ்வொரு புள்ளைகளோட அட்டெண்டன்ஸையும் எடுப்பாங்க மூலியமாக்கள். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தப்படும். ஏன்னு சொன்னா இது வெறுமனே குருவான படிச்சுட்டு போற இடம் ஒன்றும் இல்லை. அஹ் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நல்ல ஒழுக்கம் உள்ள பண்புள்ள தலைவர்கள் உருவாக்குறது தான். ஏன்னு சொன்னா இதுல வந்து A to Z எல்லாமே போட்டிக்கிறாங்க. அதை எப்படி படிச்சு கொடுக்கணும்ன்றதை படிச்சவங்க தான் இதுல டீச் பண்றாங்க. அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா
லோட் ஆகுது கொஞ்சம். ஹைர். எங்களோட சர்வீசஸ் வேற என்ன சர்வீசஸ் இருக்கு போட்டிக்கிறோம். அதில் வந்து இப்போ நான் சொன்னது மக்தப் தேர்ட் கோலம்ல உள்ளது தான் நான் இன்ட்ரடக்ஷன் செஞ்சு கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிட்ஸ் குர்ஆன் கிளாஸஸ்ன்னு சொல்லியிருக்கி. அது வந்து இண்டிவிஜுவல் ஒன் டு ஒன் கிளாஸ். நிறைய ஃபொரினர்ஸ் ஃபொரினில் செட்டில் ஆகின ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய பிள்ளை ஓதி கொண்டிருக்கிறாங்க. கட்டார், துபாய், ஆஸ்திரேலியாவில், அப்படி ஒவ்வொரு கண்ட்ரியில் தனிப்பட்ட முறையில் ஏன்டா அவன டைம் ஜோன் என்ன டைம் ஜோன் செட் ஆகாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஓதி கொண்டிருக்கிறான் நிறைய பிள்ளைகள். அதுலேயே முக்கியமாக குர்ஆன், ஹதீஸ், துவாக்கல் எல்லா சப்ஜெக்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது வந்து லேடிஸ் குர்ஆன் கிளாஸ். எடல்ஸுக்கு 15 to 55 அந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ள பெரியவங்களுக்கு. இது என்னத்துக்காக நான் செய்கிறோம்னு சொன்னால், சின்ன வயசில் சரியான முறையில் ஓதிக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காதவங்க இருப்பீங்க. அப்போ சரியான முறையில் ஃபிக்ஹ் சட்டங்கள் தெரியா. அப்போ ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு 8 months கோர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். 8 monthsல வந்து நான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். அதுலேயும் தமிழ், இங்கிலீஷ் மீடியம் ஈக்கிது. அது இன்னொரு செக்ஷன். அடுத்தது வந்து மக்தப். மக்தப் ஒரு செக்ஷன். அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னது. அடுத்தது தஜ்வீத் கிளாஸ்ன்னு சொல்லி 1 month தஜ்வீத் கோர்சஸ் வந்து வேறையா நடக்குது. அதில் 2 batches கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த 3 சேஸும் இப்போதைக்கு நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த விஷயம் என்னோட ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ், ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ஸ். அப்போ இதுக்கு முன்னால் ஓதினவங்க அவங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லிக்கிறாங்க. அப்போ இதை உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் என்ன குரூப்லேயும் போடுறேன். அகேன் கனெக்ஷன் இஷ்யூ ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்குதேக்கும். இது வந்து ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் போட்டிக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ஸ். இப்போ அவங்க ஓதின காலம், ஓதி கொண்டிருக்கிற நேரம், இப்போ எங்களோட அகாடமியை பற்றின சில விஷயங்களை போட்டிக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்கள். இதே போல் லேடிஸ்ட தஜ்வீத் கோர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகி போகிற நேரம் அவங்க அகாடமியோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் தெரியாதவங்களுக்கு இங்க வந்தா இந்த மாதிரி நடக்கும், எப்படி செய்வாங்கன்றது ஒரு ஐடியா கொண்டு வரும். அதனால அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து போட்டிக்கிறேன். பாருங்க இன்ஷால்லா. இது கிளியரா விளங்கலன்னு சொன்னா நான் குரூப்லயும் அப்லோட் பண்றேன். அடுத்தது வந்து அவ்வளோதான் இந்த இது லெசன். அடுத்த ஃபீஸ் சப்ஜெக்ட் முன்னால் வந்தேன்னு நினைக்கிறேன். அது அட்மிஷன் 2500, மந்த்லி வந்து 2000. கட்டாயம் எல்லார்கிட்டையும் கிதாப் வேணும். கிதாப்ல ஃபோட்டோ நான் நேரத்தோட காட்டினேன். அந்த கிதாப் எல்லார்கிட்டையும் கட்டாயம் ஈக்கணும். ஏன்னு சொன்னால் அதில் தான் பாடம் நடக்கும். அது ஆன்லைனில் பிடிஎஃப் முறையிலையும் டவுன்லோட் பண்ணி கொள்றதுக்கு எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு கொழும்புல இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை பே பண்ணினேன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து கொரியர் பண்ணுவோம். என்னோட அமௌண்ட் கொரியர் சார்ஜஸ் ப்ளஸ் பேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து தான் வரும். இப்போ உங்களுக்கு அப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா லேசி. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களை கண்டக்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். கிதாப் கட்டாயம் எல்லார்கிட்டையும் வேணும். என்னென்ன மீடியமோ அவங்களுக்கு அந்தந்த கிதாப் வேணும். ஏன்னா நாங்கள் எடுத்தாரான்னு சொன்னால் கிதாப் வந்து 2000. கிதாப் மட்டும் இல்லை, கிதாப் ப்ளஸ் என்னோட கொரியர் சார்ஜஸ், பேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து கிதாபே 1000 கூட கோஸ்ட் ஆகுது. ஏன்னா பெரிய கிதாப், கலர் பிரிண்ட், எல்லாம் தடிப்பமான தாளில் அழகான முறையில் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் அதை நேரத்தோட காட்டினா ஃபோட்டோவில் இறங்கிக்கும். அத்தான் கிதாப். அப்போ வந்து கிதாபை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிதாப் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கிளாஸை நான் இப்போ என் பண்ணுறதோட மூலியமாக கிளாஸ் ஆரம்பித்து வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு லீவ் ஆகுங்க. என்ன சரி மேலதிகமான தகவல்கள் வேணும்டா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து என்னோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டிக்கிறோம். லேடிஸ் சம்மந்தமாக லேடிஸ் பேசணும்னு சொன்னால் லேடிஸ் நம்பர் ஒன்று போட்டிக்கிறேன். மேலே என்ன நம்பர் போட்டிக்கிறேன். ஜிமெயில், அடுத்த யூடியூப்ல உங்களுக்கு தேவையான இதுக்கு முன்னால் நடந்த கிராத் காம்படிஷன் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். வேண்டாம் அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஹைர். அப்போ வேறு எதுவும் டவுட்ஸ்கள் இருந்தால் கிளாஸ் முடிஞ்சு இன்ஷால்லா இந்த இதை கண்டாக்ட் பண்ணுங்கள். லேடிஸாக ஜென்ஸான்னு பார்த்து கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க.
இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூலியமாக கிளாஸை தொடர்ந்து செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் நான் லீவ் ஆகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.